ஒரு 74 வயது பள்ளி ஆசிரியை, ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை, அவர் உயிருடன் இருக்கின்றார். அவருக்கு வயது 74. ஆனால் இந்திய உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல்களை எல்லாம் வெளியிடுங்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடி வழியாக வெளியிடுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்ட பிறகு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் அவருடைய பெயர், அவருடைய வயது 64 என்று குறிப்பிட்டு அவர் இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் மேலும் 3 பேர் அவருக்கு மகன்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர்களுடைய பெயர்களும் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 4 பேருடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் கிறித்தவர்கள். அங்கதான் ரொம்ப முக்கியம். லட்சக்கணக்கான ஊழியர்களை நாங்க பயன்படுத்தினோம், அப்படி பயன்படுத்தி தான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ற தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பார்க்காமல் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர், அவர் யாரா இருப்பாரு? பிஜேபி கவுன்சிலர் தான். அவர்கிட்ட கேட்ட உடனே எல்லாம் அடிச்சுக்கு போடு, இல்லைன்னு சொல்லி போடு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கு யாரு தெரியலையோ அவர் ஒன்னும் இல்லை. இப்படி வயசானவங்களை எவ்வளவு பேரை வந்துட்டு இறந்து போய் விட்டார்கள் எப்படி போடுவாங்க? எப்படி இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடவடிக்கையை சரியாக நடந்தது என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க. வணக்கம் தோழர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்பது எவ்வளவு கேலிக்குரியதாக நடந்திருக்கின்றது என்பதற்கு இன்னொரு அத்தாட்சி, ஒரு 74 வயது பள்ளி ஆசிரியை, ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை, அவர் உயிருடன் இருக்கின்றார். அவருக்கு வயது 74. ஆனால் அந்த வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர், அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல்களை எல்லாம் வெளியிடுங்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடி வழியாக வெளியிடுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்ட பிறகு வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் அவருடைய பெயர், அவருடைய வயது 64 என்று குறிப்பிட்டு அவர் இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவர் மட்டுமல்ல, அவருடைய பெயர் என்னவென்றால் மேரி தாப்போ. அவருடைய குடும்பத்தில் மேலும் 3 பேர் அவருக்கு மகன்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர்களுடைய பெயர்களும் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றது. அவர்களும் அதே பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நடந்தது? உயிரோடு ஒருவர் இருக்கின்றார், அவருடைய வயது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான, அது கேடுகட்ட என்று சொல்ல வேண்டும், விடயம் என்னவென்றால் அவருடைய கணவரின் பெயரை தந்தை பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் அவருடைய வயது குறைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 3 பிள்ளைகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று 4 பேருடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் கிறித்தவர்கள். அங்கதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஜகவனுடைய நோக்கம் அதானே. சரி, இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க? அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க போன மக்களவை தேர்தலில் நாங்க வாக்களிச்சோம், அதனால இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீக்கப்பட்டது இருக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது, எங்க கிட்ட தேர்தல் ஆணையத்திலிருந்து யாரும் வந்து பார்க்கல வீட்டில், ஆனா நாங்க அதே இடத்துல தான் வசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இது தொடர்பாக அந்த வயர் இணையதளம் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் BLO கிட்ட கேட்டபோது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த அந்த வட்டத்தினுடைய கவுன்சிலர் அவர்கிட்ட நாங்க கேட்டோம், அவர் வந்துட்டு இவங்களை வெரிஃபை பண்ணி சொல்லும் போது எனக்கு தெரியாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணோம், லட்சக்கணக்கான ஊழியர்களை நாங்க பயன்படுத்தினோம், அப்படி பயன்படுத்தி தான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ற தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு கதவிலக்கம், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பார்க்காமல் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர், அவர் யாரா இருப்பாரு? பிஜேபி கவுன்சிலர் தான். அவர்கிட்ட கேட்ட உடனே எல்லாம் அடிச்சுக்கு போடு, இல்லைன்னு சொல்லி போடு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கு யாரு தெரியலையோ அவர் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் போட்டு முடிச்சு அவங்க 4 பேரையும் வெளியேற்றிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் என்ன அப்படின்னா, இவங்க அந்த அம்மா சொல்றாங்க, மேரி தாப்போ சொல்றாங்க, நான் இங்க இருக்கக்கூடிய மாண்டசரி ஸ்கூல், அர்ரான்ற மாவட்டத்தில் தான் அது நடந்திருக்குது, மாண்டசரி ஸ்கூல்ல நான் வேலை செய்யறேன், வேலை செஞ்சு ஓய்வு பெற்றேன், இங்க இருக்கிற பலருக்கும் என்ன தெரியும்,
ஏன்னா என்னோட மாணவர்கள். ஆனா எப்படின்னு தெரியல, இந்த பூத் லெவல் ஆபீசருக்கு தெரியாத போச்சு. எங்க இருந்து இந்த பூத் லெவல் ஆபீசர்லாம் நியமிக்கப்பட்டாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. என்னுடைய 3 பிள்ளைகள், சந்தன் தோப்போ 40 வயசு 38 வயசு கிளாரன்ஸ் தோப்போ, 36 வயசு ஆல்பர்ட் தோப்போ, எல்லாரும் அவங்களுடைய அதே அதே வட்டத்துல தான் வார்டு, அதே வார்டில் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேரும் நீக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு. இது வந்துட்டு என்னன்னா, தி வயர் ஹிந்தி அந்த இணையதளத்தினுடைய பத்திரிகையாளர்கள் போயிட்டு சந்திச்சு இதை எடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொருத்தரை நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, அவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த ரோஸ் கலர்ல, இது வந்துட்டு வாக்காளர் பட்டியல், அதாவது திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மேரி தோப்பவனுடைய இதெல்லாம் இருக்கு, பெயர்லாம் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு. ஹிந்தி தெரிஞ்சா படிச்சுங்க, அதை நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம், அதை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவருடைய பேர் கேடி சிங். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தர். இவர் 87 வயசு அவருக்கு. பெரிய எழுத்தாளர் அவர். ஹிந்தியில் மட்டும் இல்லை, போஜ்பூரிலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. வேதங்களை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் போஸ்டல் சர்வீசஸில் இருந்து 1961 சேர்ந்து 1998 அவர் ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அவரும் அங்கே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. நானும் என் மனைவியும் இங்கே தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. அவர் ரேஷன் கார்டை காட்டுறாரு, வாக்காளர் அடையாள அட்டை காட்டுறாரு. இருந்தும் கூட அவங்கள யாரும் வந்து கேட்கல. கடைசியில் வந்துட்டு லிஸ்ட்டை பற்றி பக்கத்தில் இருக்கிறதா சொல்றாரு. பட்டியல் போய் பார்த்தா உங்களுடைய பேர்லாம் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருந்து பாருங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, இதெல்லாம் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பா நாங்கள் போயிட்டு இதெல்லாம் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ வேலை செய்யறது, டே அண்ட் நைட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். யாரு? பிஎல்ஓ சொல்றாரு, பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்றாரு, டே அண்ட் நைட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு எங்களால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. எங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்க, எந்த வீட்டுக்கு போனீங்க, அதுக்கு பதில் இல்லை. இப்படியாப்பட்டவங்க, இப்படி வயசானவங்களை எவ்வளோ பேரை வந்துட்டு இறந்து போய் விட்டார்கள்னு எப்படி போடுவாங்க? நீங்க யோசிங்க. ஒருத்தர் ஒரு வாக்காளர் வந்துட்டு இருக்கிறாரா இல்லையான்றத பிசிக்கலால உறுதி செய்யணும், உடல் ரீதியாக தானே உறுதி செய்யணும். அவங்களுடைய உறவினரை கேட்டோம், அவங்களுடைய வீட்டை போயிட்டு விசாரிச்சோம். அப்போ அவங்க கொடுத்த தகவலை தான் பாருங்க எடுத்துருக்குறோம், இந்த தேதியில் எடுத்துருக்குறோம் அப்படின்னால காட்டணும். நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஏரியா கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்க இருக்கிறாங்களா என்னன்னா, அப்படி எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரா, உடனே இவங்க நீக்கிறாங்களா. இவ்வளோ பெரிய ஆத்தர் அவர் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய பேர் பட்டியலில் இல்லை, அவருடைய மனைவி பேர் பட்டியலில் இல்லை. இது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு இணையதளத்தில் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, அதில் பீகாரில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார் முழுவதும் ஆங்காங்கு 2243 அட்ரஸஸ் இருக்குது. அட்ரஸஸ்ல 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேரு? ஒரு முகவரியிலையும் 100க்கும் மேற்பட்டவர்கள். அதுல வந்துட்டு 100க்கும் மேற்பட்ட முகவரிகள்ல 500க்கும் மேற்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே அட்ரஸ்ல மொத்த கிராமத்தினுடைய வாக்காளர்களையும் சேர்த்துட்டாங்க. ஒரே அட்ரஸ் 970 பேர் எல்லாரையும் சேர்த்துட்டாங்க. இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அட்ரஸ்ல 1069 வாக்காளர்கள். எங்க அப்படின்னோம்னா, ரஜிஜா ஜெகத்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல, அது வந்துட்டு மதேபுரா மாவட்டத்தில் இருக்கு, பீகாருடைய மதேபுரா மாவட்டத்துல. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 1069 வாக்காளர்கள் போலிங் பூத்து. புரியுதுங்களா? அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே முகவரி கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க பதிவு செய்த முகவரி இருக்கு இல்லையா, அங்க வீடு இல்லை. எப்படி? ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல 1069 வாக்காளர்கள் ஒரே முகவரியில வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சேர்த்தது யாரு? இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்குச்சாவடி அலுவலர், பிஎல்ஓ. சேர்த்த இடத்துல அங்க பாத்தீங்கன்னா வீடே இல்லை. இவங்க சொல்றாங்க, ஆனா அங்க விசாரிச்சிருக்கிறாங்க, சொல்றாங்க இருந்திருக்காங்க, எங்கெங்கயோ இருந்திருப்பாங்க அவங்க, ஆனா நீங்க சொல்ற முகவரியில எதுவுமே இல்லை, வீடே இல்லை. போயிட்டு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பீகார் முழுவதும் இருக்குன்றாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய 243 சட்டப்பேரவை தொகுதிகளில்
25 தொகுதிகளில் மட்டும்தான் இந்த கிளஸ்டரிங், ஒரே அட்ரஸ்ல இவ்வளவு பேர் அப்படிலாம் சொல்லி போடுறாங்களே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 218 தொகுதிகள் இப்படி இருக்குதா. இது தாங்க வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஜூன் 24ஆம் தேதி ஜூலை மாதம் எண்டு வரைக்கும் செஞ்ச வேலை. இன்வெர்டட் கமால வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு அஜித் அஹூஜா சொல்லியிருந்தார் இல்லையா, எல்லாம் ஒரே இடத்துல உக்காந்துட்டு வேலை செஞ்சாங்கன்ட்டு. அப்படி வேலை செஞ்சுட்டு இப்படி வேலை செஞ்சதை காட்டி இவ்வளோத்தையும் பண்ணாங்க. இதெல்லாம் வெளியிட்ட உடனே எல்லாம் வெளியில வருது, எல்லா குப்பையும் வெளியில வருது. இப்போ இவங்களை எல்லாத்தையும் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தணும். இது பாருங்க, இவங்களை டெட்டுன்னு போட்டாங்க, இதோ இருக்குது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல், இவங்களை எப்படி பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, இதுல எப்படி இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடவடிக்கையை சரியாக நடந்தது என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்களா, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒண்ணு பண்ணா வயிறு எரியுமா எரியாதா? நமக்கு இருக்கிற ஒரே உரிமை வாக்குரிமை தான். இந்த வாக்குரிமை அப்படின்ற அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து தான் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், எல்லா புடலங்காய்க்கும் அப்ளை பண்ணுறோம். இதுலேருந்தே பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னம்னா அப்புறம் எப்படி பண்ணுறது? அதுவும் ஒரு பின்தங்கிய மாநிலமான பீகாரில் எந்த இடத்துல விளையாடுறான் பாருங்க பிஜேபி, பிரமாதமாக விளையாடுறான். இது பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுவதும் இப்படி தான் இருக்கும். பீகாரில் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லையா இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இது வந்துட்டு அதான் ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே கேட்டது அந்த கேள்வி, ஐயா யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்றது உள்ளபடியே டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணது சென்சஸ். அப்போ கடைசி எடுக்கப்பட்ட சென்சஸ் 2011. அந்த சென்சஸ் டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்து ஒரு பிஎல்ஓ கிட்டையும் கொடுத்து இதன்படி வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியும் செய்யுங்க அப்படின்னு இருந்திருந்துச்சு அப்படின்னம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை விட்டுட்டு உக்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ கொண்டா நான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று இருக்குது, இதுல இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த எப்படி இந்த எனுமரேஷன் பண்ணினா நடக்குதுன்றத சிரிப்புங்க. எல்லாம் கீழே உக்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் உட்காந்து எழுதுறான், இன்னும் ஒரு அதிகாரி அவர் ஒரு சேர் போட்டுட்டு இருக்காரு, பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாரும் சுத்திலும் வந்து நிக்கிறாங்க. எங்கெங்க டோர் டு டோர் எனுமரேஷன் நடந்தது நினைச்சு பாருங்க. எல்லாங்க அதாவது ஏமாத்து அப்படின்றதுலாம் அவ்வளோ பெரிய ஏமாத்தி வந்துட்டு நடத்திருக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே அந்த நியூஸ் லாண்ட்ரி அப்படின்றதுல இருந்தால் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். முதல்ல அதாவது தி wire.com ஹிந்தியில் இருந்து நான் இது பண்ணேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் லாண்ட்ரி ஏற்கனவே 14 பூத்தில் எவ்வளோ பேர் இவ்வாறு சேர்க்கப்பட்டாருன்ற விவரத்தை கொடுத்தாங்க இல்லையா, அதை முதல்ல தேர்தல் ஆணையம் இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதை செக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் உண்மை இல்லைன்னு சொல்லி அப்புறம் செக் பண்ணுறேன். இப்படி தான். இது மட்டுமில்ல, அந்த பீகார் மக்கள் வந்துட்டு நம்பி வேற இருக்காங்க. நம்பி எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு சரியா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு பலரும் பார்க்காத இருந்திருக்காங்க. இயல்பு தானே அது. போன மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்டேன், இப்போ எப்படி வாக்காளர் பட்டியல் நீக்குவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க இல்லையா. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த மாதிரி நிறைய மோசடி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனேயே என்ன ஆச்சு அப்படின்னம்னா பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லி நான் பார்த்தேன் எந்த பேர் இருந்தது உன் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துட்டு அதிகமாகி போச்சு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு பிரசாந்த் பூஷன் அது சொல்ல எல்லாம் 1ஆம் தேதி நாங்கள் வந்துட்டு அடுத்த பட்டியல் வெளியிடுவோம், இறுதி பட்டியல் வெளியிடுவோம்னு சொல்ல தேர்தல் ஆணையத்தை நிறுத்து, செப்டம்பர் 15 வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் பண்ணுங்க. ஏன்னா 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ள 5 நாளில் மட்டும் அது வரைக்கும் வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84,305 கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. புரியுதுங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னம்னா அது 1,78,948 வாக்காளர்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த புகார்களை வாங்கி நீங்க சரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. சாதாரண மக்களே எல்லாரும் 60% வந்துட்டு படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனா உழைக்கிறவங்க, தங்களுடைய உழைப்பின் மூலம் உருவாக உற்பத்திக்கு வரி செலுத்துறவங்க, இவ்வளவு செய்யற மக்களை எவ்வளவு சர்வசாதாரணமா நான் ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், போய் பெரிய நடவடிக்கை எது, வரலாறு காணாதது, சுதந்திர இந்தியாவில இப்படிப்பட்ட ஒண்ணு நடவடிக்கை எடுத்ததில்லை அப்படின்லாம் அந்த ஞானேஷ்குமார் புழுனார RSS காரரா இருந்திருப்பாரு போல, அவ்வளவு நல்லா பேசுறாரு பொய்ய. இப்ப பாருங்கண்ணே, இப்படியா பண்ணியிருப்பீங்க? ஒரு இணையதளம் ஒரு பத்திரிகைகள் இதெல்லாம் ரொம்ப போடல,
இந்த ஹிந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக சில விஷயங்களை ஆய்வு பண்ணி போடுறாங்க. வேற யாரும் பண்ணதா தெரியல. ஏன்னா எல்லாம் கார்பரேட் கையில் இருக்குது. கார்பரேட் குடிமையெல்லாம் தான் மோடி கையில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் 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 அப்படின்ட்டு இங்கே இருக்கிற 2-3 தொலைக்காட்சிகள் அந்த புராணத்தையே பாடி இருக்கிறாங்க. என்ன ஏற்பாடு? திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய பூதமாக காட்டு. எங்க பேப்பர் டைகர்னு ஒரு சொல்லு ஒன்று உண்டு. பேப்பர் டைகர் அப்படின்னு காகித புலி அப்படிதான் நீங்கள் உருவாக்குறீங்க. ஒருத்தரையும் உருவாக்கிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது, அப்புறம் கை விட்டுற வேண்டியது. எதுக்கு இதெல்லாம்? அவரு ஒரு அரசியல் கட்சி, அவர் மக்கள்கிட்ட போயிட்டு பார்த்துக்கிட்டோம். அவர் பேசுகிற பேச்சு என்னது, மக்கள் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அது மக்களை பொறுத்தது. உங்களுக்கு என்ன விவாதிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல நினச்சேன், பட் எனக்கு நேரம் இல்லாதனால விட்டுட்டேன். அது என்ன நீங்கன்னா, இந்த இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் பண்ண கருத்து கணிப்பு, நல்ல கணிப்பு அது. அதை பற்றி நான் வந்துட்டு திங்கட்கிழமை பேசுகிறேன். அப்போ அதில் இன்னும் நல்லா பல விவரங்களை எப்படி வந்துட்டு ஒரு கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மக்களை எந்தெந்த வழிகளெல்லாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத எப்படி ஏமாத்துறாங்கன்றத நான் திங்கட்கிழமை நான் பேசுகிறேன். தோழர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு, இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு இது சரி என்று நியாயம் என்றும் பட்டால் இதை பரவலாக பகிருங்கள் தோழர்களே. அதுதான் நம்முடைய ஜனநாயக கடமை அடங்கியிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.